ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலச்சத்திரத்தில் இருக்குது, மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு தான். லேண்ட் ஏரியா வந்து 608, பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கு, என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங் தான். உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க, 2 வீலர் பார்க்கிங் தான் உண்டு. உள்ளே வந்தோடனே லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு தான். வீடை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது, G+1. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து காம்பேக்டான கிச்சன். ஸோ கிச்சனும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வென்டிலேஷன் நல்லா வச்சுருக்காங்க, வெளிச்சமாகவும் இருக்குது. யாராவது அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெட்ரூம். ஸோ க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது வீட்டுக்கு. பேங்க் வந்து கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,32,000 கோட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து 608, பில்ட் அவுட் ஏரியா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 16:38. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். வென்டிலேஷன் வச்சுருக்காங்க, வெளிச்சமாகவே இருக்குது. வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ வீடு நல்லா கட்டியிருக்காங்க. படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் கட்டியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ ரெண்டல் பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ஸோ மேலே இருக்க பெட்ரூம் இதுதான். அந்த பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரில் கேட்டால் சேஃப்டி மெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ மேலே ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னும் அரௌண்டு நீங்கள் பாருங்கள், நிறைய வீடுகள்லாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா டெவலப்பான ஏரியா. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,32,000 கோட் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். லேண்ட் ஏரியா வந்து 608, மெஷர்மெண்ட் வந்து 16x38, பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே கட்டியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.